மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதாவது கிரெடிட் பியூரோ மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து இம்பார்ட்டனா? இது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இதுக்குத்தான் நாங்கள் வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க. கனடாவில் வந்து கிரெடிட் பியூரோ எவ்வளவு இம்பார்ட்டனோ இருக்கிற மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கிரெடிட் பியூரோவில் கிரெடிட்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற கிரெடிட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அங்கே வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் வரும். அதை வச்சு தான் உங்களுக்கு லோனோ அல்லது மோர்கேஜோ ஏதோ எடுப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறீங்க, நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர் எல்லாமே வந்து எங்கே சேவ் பண்ணப்படுதுன்னு சொன்னால் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் தான். ஸோ இது ஏன் முக்கியம்? இது எங்கேயாவது எங்களுக்கு ஒரு பாதிப்பை தருமா? இதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வி என்று சொன்னால், எஸ், நிச்சயமாக. எங்கே இது பாதிப்பை தருமான்னு சொன்னால், நீங்கள் இன்சூரன்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸோ டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் போடுற நேரத்தில் வந்து ப்ரீமியத்தை வந்து குறைச்சி எடுக்கிறதுக்காக, குறைய பேமெண்ட் செய்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில வருத்தங்களை வந்து மறைப்பாங்க. அல்லது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் பேக் ஹோமில் உங்களுக்கு என்ன விதமான வருத்தங்கள் இருந்ததுன்னு சொல்லி மறைப்பாங்க. அல்லது உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, சில நேரம் டாக்டர் உங்கள்கிட்ட உங்களோட பேரண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வருத்தங்கள் இருக்குதா, என்னென்ன பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்காங்க, நீங்கள் வந்து அதுகளெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் அவ்வளவுமே வந்து எல்லா டாக்டருமே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் போய் சேவ் ஆகி இருக்கும். இதை நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணக்குள்ள என்ன சொல்கிறீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு தானே, எனக்கு இங்கே நான் அதை மறைக்க சொல்ல வேணுமென்ற கட்டாயம் இல்லை. உங்களோட இன்டென்ஷன் அப்படி இருக்குமென்னு சொன்னால் நான் வந்து ப்ரீமியத்தை வந்து லோவராக எடுக்க வேணும்னு சொல்லி. ஸோ இதனால் என்ன செய்வீங்கன்னா பல விஷயங்களை மறைப்பீங்க. அப்போ இருக்கிற வருத்தங்களை மட்டும் சொல்லுவீங்க, சொல்லி இன்சூரன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் என்னென்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும். இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் போடுற நேரத்தில் வந்து பல டிபெண்டிங் ஆன் நீங்கள் எவ்வளோ கவரேஜ் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் பிளட் ஒர்க் அல்லது யூரின் ஒர்க் வந்து செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு டைரெக்டாகவே மெடிக்கல் கொஷனையாரோடைய உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜை தந்துடுவாங்க. ஆனால் இது எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணினவருக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அல்லது டெத் நடந்த நேரம், அந்த கவரேஜை நீங்கள் எடுக்க போகிற நேரத்தில் உங்களோட எல்லா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் வந்து உங்களோட ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இப்போ நீங்கள் என்ன இதில் இருக்கிறீங்க, எப்படி இறந்த நீங்கள் என்ற அந்த டெத் சர்டிஃபிகேட், அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இதுகளெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்த பிறகு கடைசியாக இன்சூரன்ஸ் கம்பெனி செய்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோ இதை வந்து புல் பண்ணுவாங்க. கிரெடிட்டை புல் பண்ணுற மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோ புல் பண்ணுவாங்க. புல் பண்ணி பார்க்குற நேரம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2020 வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பல தடவை டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்குது, பாஸ்ட்டில் இருந்தது. இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் மறைக்க மாட்டீங்க, எல்லா விடயங்களையும் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றதுக்காக. ஸோ இதை நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, அது எல்லாம் ரெக்கார்டில் இருக்கும். ஸோ அங்கே இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணின அந்த டேட்டில் நீங்கள் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனும் மெடிக்கல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் எம்ஐபி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் மேட்ச் பண்ணாமல் விட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு தரம் ஹார்ட் அட்டாக் வந்தது, நான் பேக் ஹோமில் இருந்த நேரம், ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருப்பீங்க. அது அங்கே ரெக்கார்டில் இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கு பாஸ்டில் ஏதாவது நோய்கள் இருந்ததான்னு கேட்டிருந்தால், அதில் ஹார்ட் அட்டாக் வந்ததா, ஹார்ட் ரிலேட்டடான ஏதாவது நீங்கள் டெஸ்ட் செய்கிறீங்களா, சர்ஜரி செய்கிறீங்களா, அல்லது டாக்டரை பார்த்தீங்களா, நீங்கள் நோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் பேமெண்ட், அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே
மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பீரோ என்ற ஒரு விடயம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே நீங்கள் வந்து என்ன டாக்டர்கிட்ட சொல்கிறீங்களோ, என்ன இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் அது பெனிஃபிட், என்ன விதமான அப்ளிகேஷன் இன்சூரன்ஸ் போடுறீங்களோ நீங்கள் வந்து சரியாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட போகுது குறைய போகுதுன்றது யோசிக்காதீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். கவரேஜ் வந்து உங்களுக்கு கடைசியில் நீங்கள் இவ்வளோ காலம் பே பண்ணி வந்து கிடைக்காம போணுச்சுன்னா அது உண்மையாகவே வந்து ஒர்த் இல்லை, பெனிஃபிட், அதாவது பிரயோசனம் இல்லாமல் போகாமல் இருக்க வேணுமென்ற மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களோட நீங்கள் சொல்லப்படுற மெடிக்கல் கொஷனையாரும் வந்து கட்டாயம் வந்து மேட்ச் பண்ண வேணும். சரியா? ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கவரேஜை வந்து நான் எடுக்கிறதுக்காக ஹெல்த் இன்ஃபர்மேஷனை மறைக்கிறத விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிற நேரமே வந்து இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதாவது இன்சூரன்ஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மணி இருக்கக்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்கக்குள்ளே தான் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், நாட் மணி. ரைட்? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி இருக்கக்குள்ளே அப்ளை பண்ண வேண்டியது அல்லது மணி இருக்கக்குள்ளே வேண்ட வேண்டிய விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு. ரைட்? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எது குவெஷன் இருந்தால் அல்லது கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.